சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். நேர்களே, தற்போது மத்திய கிழக்குல ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலை ரொம்ப படுமோசமாக இருக்கிறது. இந்த படுமோசத்தினுடைய விளைவாக அமெரிக்கா என்ன நினைக்கிறாங்கன்னா, நாம சுருக்கமா உங்களுக்கு புரிகிற மொழியில சொன்னா, அமெரிக்கா இந்த போரில் பெரிய அழிவையும் தோல்வியும் சந்தித்திருக்கிறது. இதை சொல்லிட்டு நம்ம எப்படிங்கிறத சொல்ல போறேன். அமெரிக்கா வெற்றி பெற்றிருந்தால் அமெரிக்கா வெற்றி பெற்றிருக்கிறது என்று சொல்லலாம். அமெரிக்கா தோல்வியை தழுவியிருக்கிறது, இஸ்ரேல் தோல்வியை தழுவியிருக்கிறது, ஈரான் ஏராளமான கட்டடங்கள் சேதமடைந்து உயிரிழப்புகளையும் சந்தித்திருக்கிறது. இந்த போரில் அமெரிக்கா எண்ணிய திட்டங்கள் முழுமையாக செயலிழந்து விட்டது. ஏதோ ஒரு 2-3 மணி நேரம் போர் செய்து வெற்றி பெற்று விடலாம், ஆட்சியில் குழப்பம் ஏற்படலாம், நாட்டில் கொலைகளின் மூலமாக பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தி வழக்கம்போல் மற்ற நாடுகளை போன்று எண்ணெய் வயல்களை கைப்பற்றிக் கொள்ளலாம் என்று அமெரிக்கா நம்பியது. ஆனால் நிலைமை முற்றிலுமாக மாறுபட்ட ஒன்றாக மாறியிருக்கிறது. குறிப்பாக புதிதாக பதவியேற்றிருக்கக்கூடிய முஜித்தபா கமேனி, இமாம் அலி கமேனியுடைய மகன் முஜித்தபா கமேனி தன் பேச்சில் அவர் கடும் போக்குவாதத்தை முன்னெடுக்கிறார். அமெரிக்காவுக்கு எதிராக நாங்கள் மரணத்தை சந்திக்க தயாராக இருக்கிறோம், அமெரிக்கா எங்களை என்ன செய்தாலும் அதை எதிர்த்து ரமலான் மேட்டியர்ஸ் என்ற பெயரில் தாக்குதல் நடத்த வேண்டும் என்றும் அவர் உத்தரவிட்டிருக்கிறார். பலஸ்தீனத்தை குறித்து எங்கள் உம்மா என்றும் அவர்களுடைய ஷியா பிரிவினுடைய தலைவர் அலி இப்னு அபி தாலிஃபுடைய வரலாற்று சுவடுகளை சுட்டிக்காட்டிய முஜித்தபா கமேனி, அவர் அநியாயத்தை பார்த்து கொண்டிருப்பவனும் அந்த குற்றத்திற்கு ஒப்பாவான் என்று சொல்லி உம்மாக்களின் ஒற்றுமை என்ற ஒரு நிலையில் சென்று கொண்டிருக்கிறது. இதற்கிடையிலே ஈரான் சமாதானம் என்ற பேச்சுக்கே தாங்கள் ஒருபோதும் வரமாட்டோம் என உறுதிபட சொல்லியிருக்கிறது. சமாதானத்திற்கு வருவதற்கு அவர்கள் பல கண்டிஷன்களை சொல்கிறார்கள். முதற்கண் அமெரிக்கா எங்களுக்கு 1000 பில்லியன் பணத்தை ஈட்டுத் தொகையாக எங்கள் நாட்டில் ஏற்பட்டிருக்கிற அடக்குமுறைகளுக்கும் அழிவுக்கும் அவர்கள் பிணையாக அவர்கள் தர வேண்டும், நஷ்ட ஈடாக தர வேண்டும். ஒன்று. இரண்டாவது, அரபு நாடுகளிலிருந்து அமெரிக்கா உடனடியாக வெளியேற வேண்டும். மூன்றாவது, எங்கள் மீது விதித்திருக்கிற சர்வதேச தடைகளை நீக்கினால் நாங்களும் பேச்சுவார்த்தைக்கு தயார். ஆனாலும் இன்னும் பல மாதங்கள் போரிடக்கூடிய அளவிற்கு எங்களின் வல்லமை இருக்கிறது என்பதை அமெரிக்காவுக்கு சுட்டி காட்டியிருக்கிறது. ஆனால் அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் மிஸ்டர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் போர் முடிந்துவிட்டது என ஒரு வழிப்பாதையில் தன் கருத்தை தெரிவித்து அவமானகரமான ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்கிறார். இங்கே நாம் புரிந்து கொள்ளக்கூடிய வேண்டிய மிக முக்கியமான செய்தி, போரில் அழிக்கப்பட வேண்டிய நாடாகவும் பயங்கரவாத நாடாகவும் அமெரிக்கா இஸ்ரேலால் சொல்லப்பட்ட ஈரான் தாங்கள் போருக்கு தயார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நேரத்தில் அமெரிக்கா சொல்கிறது நாங்கள் போருக்கு தயாராக இல்லை. அப்பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் எங்களை அடியுங்கள், நாங்கள் உங்கள் அடிக்கு நாங்கள் பதிலடி தருகிறோம், அதுதானே போர் என்று சொன்னால் அமெரிக்கா சொல்கிறது நாங்கள் அடிக்கப் போவதில்லை, காரணம் உங்களிடத்திலே ஒன்றுமே இல்லையே, நான் எதை அடிப்பேன் என்று கீழே விழுந்து மீசையில் மண்ணோட்டாத கதையாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கிடையில் அமெரிக்காவு எல்லாவற்றையும் நாங்கள் அழித்து விட்டோம், அழிப்பதற்கு ஒன்றுமில்லை, ஏவுகணை தளங்களை அழித்து விட்டோம், அதை அழித்து விட்டோம், இதை அழித்து விட்டோம் என்று ஜம்பம் பேசிய நிலையில் தற்போதைய செய்திகளை நாம் இப்போது பார்க்க போகிறோம். நேற்று 5 மணி நேரம், ஒரே நாளில் 5 மணி நேரம் 50ற்கு மேற்பட்ட இஸ்ரேல் நிலைகளில் துவம்சம் செய்துவிட்டதாக ஈரான் அறிவித்திருக்கிறது. 6 மாதங்களாக தொடர்ந்து போர் நடத்த தமது நாடு திட்டமிட்டிருப்பதாகவும் 41வது தாக்குதல், அதாவது தி வே ஆஃப் த 41 ரமலான் தியாகிகளின் தாக்குதல் என்றும் அவர்கள் அதற்கு பெயரை சூட்டியிருக்கிறார்கள். இஸ்ரேல் இராணுவ நிலைகள் டெல் அவீவ், ஜெருசலேம் மற்றும் இராணுவ நிலைகள் முழுமையாக தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதாகவும்
பயங்கர பேரழிவு ஏற்பட்டுள்ளதாகவும் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரேலுடைய உளவு அமைப்பான சின்பெட் மற்றும் விமான நிலையங்கள் 2000 பேர் பயங்கர காயம், குறிப்பாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாகவும் நேற்று மற்றும் ஒரே நாளில், அதாவது 12ஆம் தேதி 4 பலிஸ்டிக்ஸ் ஏவுகணைகள் இஸ்ரேலில் வீசப்பட்டிருக்கிறது. பல செய்திகள் சென்சார் செய்யப்பட்டிருப்பதால் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை என்று இஸ்ரேலுடைய இஸ்ரேல் டைம்ஸ் நியூஸ் தெரிவிக்கின்றது. இதற்கிடையில் ஐஆர்ஜிசி, அதாவது ஈரானுடைய ரெவல்யூஷனரி கார்ட் அண்ட் கார்ப்ஸ் நியூஸ் ஜெருசலேம் மற்றும் டெல் அவிவ் ஹாஸ் பீன் வெரி ஹார்ட் அட்டாக்டு பை ஐஆர்ஜிசி மிலிட்டரி பேஸ் என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இஸ்ரேலின் ஏர்போர்ட், இஸ்ரேலின் டவர்ஸ், இஸ்ரேலின் ரயில்வே நிலையங்கள் அனைத்தும் அனைத்தும் உருக்குலைந்து போயிருக்கிறது. இஸ்ரேலில் பெரிய டவர்கள், இஸ்ரேலுடைய விமான நிலையங்கள், இஸ்ரேலுடைய மால்கள், இஸ்ரேலுடைய கட்டடங்கள், அபார்ட்மெண்ட்ஸ், ரயில்வே நிலையங்கள் எல்லாமே கம்ப்ளீட்டாக அது காலி செய்யப்பட்டிருக்கிறதையும் நாம் பார்க்கின்றோம். அதோடு தொடர்ந்து நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி டவர்கள், ஏர்போர்ட்டுகள், ஹேங்கர்ஸ் ஆஃப் பால்மெச்சம், அப்படி என்றால் என்ன என்று சொன்னால் த சென்டர்ஸ் ஃபார் இஸ்ரேல் சேட்டிலைட் டவர், இஸ்ரேலுடைய சேட்டிலைட் டவரை அடிக்கப்பட்டிருக்கிறார்கள். த சேட்டிலைட் டவர் ஹேஸ் பீன் சப்போர்ட்டட். எதுக்கு? அவருடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமான டேவிட் சில்லிங் அண்ட் ஹெர்ம்ஸ் 500 ட்ரோன்கள். அது மட்டும் இல்லாமல் F-35, F-22 ராப்டார் பேஸ் அதுவும் அடிக்கப்பட்டிருக்கிறது. சின்பட் வேர் அட்டாக்டு கமிகாஸ் ட்ரோன்ஸ் ரிப்போர்ட். அது நாட்டுடைய உளவு அமைப்பும் கமிகாஸின் மூலம் அடிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலுடைய அரசு அறிவிப்பில் 200க்கும் மேற்பட்டவர்கள், கிட்டத்தட்ட 179 பேர் மருத்துவமனையில் அபாய கட்டம். அப்படி என்றால் அது ஆயிரக்கணக்கான பேர் இறந்திருக்கலாம். நாள் ஒன்றுக்கு பல பில்லியன் அமெரிக்க டாலர்களை இழந்து தவிக்கும் நிலையில் அமெரிக்காவினுடைய பீட்ஹர்ஸ் நாங்கள் 90 விதமான ட்ரோன்களை அழித்து விட்டோம் என்று பொய் சொல்கிறார்கள். அதே நேரத்தில் ஈரான் இன்னும் உக்கிரமமான ஒரு தாக்குதலை நடத்தி வருவதை பார்க்கின்ற போது அமெரிக்காவினுடைய பொய்கள் உலகத்திற்கு படம் பிடித்து காட்டுகிறது. இதற்கிடையில் அமெரிக்க கப்பல்கள் 700லிருந்து 1000 கிலோமீட்டர் அப்பால் அமெரிக்காவின் எல்லா கப்பல்களும் எல்லைகளுக்கு அப்பால் கடந்து போயிருப்பதாகவும் செய்திகள் நம்மை வந்தடைகிறது. அமெரிக்கா ஈரான் கடல் பிராந்தியங்களில் நிலை கொள்ளும் வகையில் இல்லை. அடுத்த கேள்வி, ஏன் தள்ளி போக வேண்டும்? இதற்கிடையில் ஈரான் வடகொரியா மிகப்பெரிய அளவிலான இணைந்து செயற்பட வேண்டிய தருணம் என்பதை அவர்கள் சுட்டிக்காட்டியிருப்பதும் இங்கே நாம் கவனிக்க வேண்டும். கடல் கன்னிவெடிகள் ஹெர்முஸ் வளைகுடா பகுதியில் ஈரான் மிதக்க விட்டுள்ளது. ட்ரோன்கள் மற்றும் சென்சார் மூலம் நாசகார விரைவுகளை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு கடலிலே இதன் ஆதிக்கம் அதிகரிப்பதால் அமெரிக்க கப்பல்கள் மூழ்கும் அபாயம் இருக்கின்றது. ஹெர்முஸ் பாதுகாப்பை அமெரிக்க இராணுவ வீரர்கள் ஈடுபட்டால் ஹெர்முஸின் ஒரு பகுதியை நாங்கள் கைப்பற்றுவோம் என்று தொடரும் அமெரிக்கா அதற்கு 75,000 இராணுவ வீரர்களை களம் இறக்க வேண்டும். எந்த நிலையிலும் இதற்கு சாத்திய கூறே இல்லை என்கின்றார்கள் சர்வதேச ஆய்வாளர்கள். ஆனால் அமெரிக்கா தொடர்ந்து பொய்யான தகவல்களை வழங்குவதன் மூலம் ஈரான் தொடர்ந்து தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது. அமெரிக்கா ஏன் 1000 மைல்களுக்கு அப்பால் கப்பல்களை ஆப்ரஹாம் லிங்கனை நிறுத்த வேண்டும்? அப்படி செய்தால் ஈரான் சுற்றியுள்ள நாடுகள் மத்தியில் எல்லா ஹார்பர்களும் துவம்சம் செய்யப்படும். நீங்கள் ஹெர்முஸை தாக்கினால், ஹெர்முஸை உள்ளே படைகளை வந்தால் நாங்கள் அடித்து காலி செய்வது மட்டுமல்ல, எல்லா ஹார்பர்களையும் துவம்சம் செய்து விடுவோம் மத்திய கிழக்கில் என்று பயங்கர அச்சுறுத்தலை ஈரான் தெரிவித்திருக்கிறது. இதற்கிடையில் கெமிகோஸ், ஃபத்தா, கெர்ரம்ஷோர், ஷஹாப் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களால் இஸ்ரேல் முற்றிலுமாக நிலை குலைந்து போயிருக்கிறது. இது ஒரு மல்டி டைமென்ஷன் அட்டாக். ஹிஸ்புல்லா ஒரு காலகட்டத்தில் நேற்று நடந்த ஒரு தாக்குதலை நான் இங்கே உங்களுக்கு சொல்ல போகிறேன்.
ஹிஸ்புல்லா 100 ராக்கெட் மூலம் தாக்குதலை நடத்தினர். யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் குவைத் ஏர்பேஸ் முழுமையாக அண்டர் அட்டாக்கின் கீழ் இருக்கிறது. அதை போன்று அல் தஃப்ரா ஏர்பேஸ் அபுதாபியில் மிக கொடூரமான முறையில் துவம்சம் செய்யப்பட்டிருக்கிறது. நேற்று ஹிஸ்புல்லா வீசிய அந்த 1000 ராக்கெட்டுகளின் மூலம் இஸ்ரேலுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் முழுமையாக குழம்பி போய்விட்டது. அந்த குழப்பத்தினூடே உடனடியாக பலிஸ்டிக்ஸ் ஏவுகணைகள் மூலம் ஒட்டுமொத்த ரெடார் சிஸ்டமும் குழம்பி, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் குழம்பி மக்கள் வாழும் பகுதிகளில் துவம்சம் செய்யப்பட்டிருக்கிறது. உண்மை செய்திகள் இன்று காலை பார்க்கின்ற போது இஸ்ரேலின் ரயில்வே நிலையங்கள், இஸ்ரேலுடைய ஏர்போர்ட், இஸ்ரேலுடைய ஃபோர்ட், இஸ்ரேலுடைய டவர்கள், சேட்டிலைட் டவர் உள்பட அனைத்தும் வடகொரியா மற்றும் ஈரானின் நுணுக்கமான ஹேக் செய்யப்பட்டிருக்கிறது. அவற்றின் செயல்பாடுகள் அழிந்திருக்கிறது. தற்போது நிலையில் இஸ்ரேலுடைய சென்சார் இவ்வளவுதான் செய்தாலும் ஊடகங்களின் வாயிலாக பல உண்மைகள் வெளிக்கொண்டு வந்திருக்கிறது. இப்பொழுது அமெரிக்கா பேச்சுவார்த்தைக்காக அங்கும் இங்கும் அலைகிறார்கள். ஆனால் நாங்கள் இழப்பதற்கு ஒன்றும் இல்லை, இனி இழக்க வேண்டியதும் இல்லை. எங்களுக்கு இத்தனை பில்லியன்களை தந்து நஷ்ட ஈடாக தாருங்கள், நாங்கள் வெளியேறுகிறோம், இனி இந்த பகுதியில் வரக்கூடாது. இப்படியெல்லாம் பயங்கர கண்டிஷனை போடுகின்றார்கள். என்ன நடக்கும் என்பதை தெரியாமல் உலகம் குழம்பித்தான் இருக்கின்றது. மீண்டும் அடுத்த செய்தியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.